ஹலோ. இந்த கபிலா எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. சந்தோஷம். என்னடா பதிலே காணோம்? புரியுது. என்னடா இவன் கொல்லாத குறையா அடிச்சு தூக்கி போட்டான், இப்ப மறுபடியும் கால் பண்ணி நலம் விசாரிக்கிறானு யோசிக்கிறியா? அது ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காது, சரியா? டே கபிலா, நீ யாரா? என்ன இருந்தாலும் நம்ம பையன்டா. அந்த உரிமையில அப்படி இப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேனா? என்ன விஷயம்? பாரு பாரு, நான் காரியம் ஆகிறதுக்காக தான் உனக்கு போன் பண்ணுவேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அதுக்குதான் கபிலா நீ வேணும்ன்றது. இந்த பசங்களுக்கெல்லாம் உன் அளவுக்கு மூளை கிடையாதுடா. உன்னையும் சேர்த்துதான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் கேட்க போற விஷயம் உனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். வேற வழியே இல்லை, நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? என்னடா கபிலா, இத நீ சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? பார், நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். இங்க பாரு வர்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல கபிலா, ஒரு 2 நாள் நான் உன் வீட்டுல தங்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். வர்மா, என்ன சொல்ற? மாமா, அப்படியே முழுசா எம்எல்ஏவா மாறி வந்திருக்கீங்களே மாமா. மாப்பிள, இந்த கெட்டப்ல வேற லெவல்ல இருக்கீங்க மாமா. தேங்க்யூ. சித்தப்பா, மா, எல்லாரும் நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு பேசிக்கிறாங்க. எனக்கும் அது புரியுது. இருந்தாலும் ஏதோ உள்ளுக்குள்ள ஒரே படபடப்பா இருக்கு. அண்ணி, நீங்க ரிலாக்ஸா இருங்க. மாமா ஜெயிக்க போறது உறுதி. அதோட நார்மலாலாம் ஜெயிக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில இருக்கிற மொத்த ஓட்டுல 70% கண்டிப்பா மாமாக்கு தான் விழும். என்ன, நம்ம வீட்ல இருந்து கபில மச்சானோட ஓட்டு மட்டும்தான் மாமாக்கு விழாது. மச்சா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க அப்பாக்கு நீ ஓட்டு போடாம இருப்பியா? ரிலாக்ஸ். நீ தான் போலீஸ வர சொன்னதா சொன்னாங்க. ஏன் அப்படி செஞ்ச? ரித்திகா, நான் உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ கிளம்பி போயிட்டு. நீயும் இனிமே கண்ட நேரத்துல தனியாலாம் வெளியே போக வேண்டாம். அந்த வர்மா ஏண்டி, எங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் உன் வேலையா? உங்க அம்மா தான் எங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கன்னா நீ இப்படியே கூட இருந்துகிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கியே. நீலாம் என்ன ஜென்மமோ தெரியல. ரித்திகா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த வர்மா என்ன நேர்ல பாத்துட்டான். அவனுக்கு நான் தான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு.
அவன் நம்ம ஃபேமிலியை தானே தேடி வருவான். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட சொன்னேன். ஏய், எங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேணும்னா நீ உனக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? எதுக்குடி ஏன் வீட்டு முன்னாடி போலீஸ வர வச்சிருக்க? நீ எங்க மானமே போகுதுடி. ஏன் உங்க அம்மானால என் குடும்பமான போனது பத்தாதா? எதுவும் தெரியாம வந்து சத்தம் போட வேண்டியது. ஏன்னா இந்த விஷயத்துல அயலி சம்பந்தப்பட்டிருக்கால, அதனால உனக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். இன்னொரு விஷயம் சொல்ற, அதையும் தெரிஞ்சுக்கோ. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அயலியோட அம்மாவை தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது எல்லாமே பொய் கதை. அர்ச்சனா மேடம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அப்பாவும் அர்ச்சனா மேடமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் அப்பா என்கிட்ட அர்ச்சனா மேடம் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா அர்ச்சனா மேடம் அந்த மாதிரி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வர்மா தான் அவங்க மேல பழி வர மாதிரி ஏதோ கேம் ஆடி இருக்கான். கூடிய சீக்கிரமே அந்த உண்மையும் வெளியில வரும். அது வரைக்கும் இன்னொரு வார்த்தை அயலியோட அம்மாவை பத்தி தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, சொல்லிட்டேன். மணி வேற ஆச்சு. பாவம் அம்மா நல்ல பசின்னு இருப்பாங்க. ஆமா உமா, உன் சித்தப்பா எம்எல்ஏ ஆக போறாரு. அதெல்லாம் கண்டிப்பா அவர்தான் ஜெயிப்பாரு. ஐயோ, இவங்க வந்துட்டாங்களே. இவங்களை தாண்டி நான் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போறது? சரி, வேற வழி இல்லை. ஐலி நில்லு.